ஆயுத எழுத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். தேசத்தை மட்டுமல்ல, உலக அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை உலுக்கிய வழக்கு என்றால் நிர்பயா பாலியல் வழக்கு. டெல்லியில ஒரு இளம் பெண்மணி ஓடுற பஸ்ல மிக கொடூரமாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு பிறகு அவர் இறந்த ஒரு சம்பவம் தேசத்தை உலுக்கியது, பல கேள்விகளை இந்த தேசத்தின் முன்னால் எழுப்பியது. நிர்பயா என்று நாம் அறியக்கூடிய ஜோதி சிங் உடைய பாலியல் வன்முறையில அந்த ஒரு கொடும் குற்றத்துல ஈடுபட்ட ஒரு குற்றவாளி வெளியே வரக்கூடிய, ஸ்காட் ஃப்ரீயா வெளியில நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம், அந்த குற்றம் நடக்கும் பொழுது அந்த குற்றவாளிக்கு வயது 17. ஆக சிறார் என்ற வகையில சட்டம் ஒரு ட்ரீட் பண்ணி இன்னைக்கு அந்த நபர் வெளியில வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேசிய மகளிர் ஆணையமும் சரி, பல அமைப்புகளும் சரி, இது நடக்கக்கூடாது. அந்த ஒரு கொடும் குற்றவாளி வெளியில வருவது அப்படிங்கிறது சரியான விஷயமா இருக்காது, நீதிக்கு முரணான ஒரு விஷயம் அப்படின்னும் பார்வைகள், கடுமையான பார்வைகள், அரசுக்கும் கூட அதுல கடுமையான பார்வைகள் இருக்கிறது. ஆனால் சட்ட சிக்கல் அந்த நபரை வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. பல கேள்விகளை கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இளம் குற்றவாளி விடுவிப்பு உறுதி, உடனடி தேவையா சட்ட மாற்றம்? இப்பொழுது பாராளுமன்றத்தில் இந்த ஒரு சட்ட மாற்றம் குறித்து மசோதா நிலுவையில் இருக்கிறது. அது நிறைவேறினாலும் கூட will it help this caseங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். குழந்தைகள் நல ஆர்வலர், யூனிசெஃப்ல நீண்ட காலம் பணியாற்றிய அனுபவமுடைய திரு வித்யாசாகர் அவர்களும் இணைந்திருக்கிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். நடந்திருப்பது ஒரு கொடும் குற்றம். அந்த ஒரு குற்றச்சம்பவம் நடக்கும் பொழுது அந்த நபருக்கு 18 வயசுக்கு, இந்த ஒரு பெரியவர், அதாவது ஒரு அடல்ட் அப்படின்னு கிளாசிஃபை பண்றதுக்கான அந்த வயதை விட சில மாதங்கள் குறைவு. அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை செய்யக்கூடிய, ஒரு சிறார் செய்யக்கூடிய சாதாரண குற்றம் அல்ல, கொடும் குற்றம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அந்த நபர் அந்த ஒரு ப்ரொவிஷனை பயன்படுத்தி, அந்த ஒரு சட்ட வாய்ப்பை பயன்படுத்தி வெளியில வருவது அப்படிங்கிறது நிச்சயமாய் எல்லாருக்கும், குறிப்பாக அந்த ஒரு விக்டிம்ஸ் உடைய குடும்பத்தினருக்கும் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியையும் ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு நீதி, for whatever reasons, நீதி மறுக்கப்பட்டது அப்படிங்கறதானே பார்க்க முடியும். இல்ல, இந்த மாதிரி கொடும் குற்றங்கள்னால பாதிக்கப்படுற விக்டிம்ஸ்க்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் கொடும் குற்றம் சொல்றோம். நம்ம நிறைய இதே மாதிரி இந்த பாலியல் பலாத்காரங்கள் இப்ப சமீபத்தில் கூட டெல்லியில ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பொம்பளை பிள்ளைய போய் 3 பேர் சேர்ந்து வண்டியிலே வச்சு கெடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய கொடும் குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி நிறைய கேஸ்ல நியாயம் கிடைக்கிறதுக்காக யாரும் போராடுறதா தெரியல. இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இதுல நியாயம் கேட்டா, இது நியாயம் கேட்கறதுங்கிறது இல்ல முக்கியப்படுத்தி பேசுறது, அந்த ஜூனியல்ங்கிற தப்பிக்க விடலாமா கூடாதுங்கிறது இல்ல கேள்வி. ஏற்கனவே 2000க்கு முன்னாடி இந்த சட்டத்துல 16 வயது வரை தான் ஜூனியலா கருதணும், 16 வயதுக்கு மேல அவங்கள அந்த மாதிரி கருதக்கூடாதுன்னு இருந்தது. ஏற்கனவே யுனைடெட் நேஷன் சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன் அடிப்படையில் தான் 16ல இருந்து அதை 18 வயதை உயர்த்தினாங்க 2000 ஆண்டு சட்டத்துல. இப்ப மறுபடியும் நிறைய சைல்ட் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இந்தியா UNCRC ரேட்டிஃபை பண்ணிருக்காங்க 1992ல. அந்த அடிப்படையில் இந்த சட்டமே கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த நிர்பயா கேஸ் விளைவு தான் நம்ம இப்ப விவாதிக்கிறோம். இன்னைக்கு இந்த ஒரு கேஸ வச்சு ஒட்டுமொத்தமா சட்டமே தேவையா, அது மாத்தணுமாங்கிறது விவாதிக்கிறது சரியான விஷயமா. நீங்களே அறிவீங்க, புள்ளிவிவரங்கள் எடுத்து பார்த்தாலே இந்த சிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது 18 வயசு வரைக்கும் சிறார்களா நம்ம அடையாளப்படுத்துறோம். 16ல இருந்து 18 வயசு இருக்கிறவங்க தான் இந்த ஒரு சர்ச்சைக்குரிய இன்னைக்கு மாறுதலுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு, மீண்டும் மாறுதலுக்கு உட்படுத்தணும் சொல்றோமோ, இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க தான் பல கொடுங்குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு புள்ளிவிவரங்கள் சொல்லுது. சோ இஸ் இட் நாட் டைம் டு ரிவிசிட்? புள்ளிவிவரங்கள் சொல்லுது 100 கிரைம்ஸ்ல 1.2% கிரைம்ஸ் தான் குழந்தைகளால் செய்யப்படுது, 18 வயது கீழே உள்ளவங்க. இத ரொம்ப மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி தப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க. குழந்தை செஞ்சதா பார்க்க முடியுமா? ஒரு கொடும் குற்றத்தை, அதுவும் ஒரு ரேப்பை, ரொம்ப மோசமா நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவத்தை ஒரு குழந்தை மண்ணில் இருக்கிற ஒரு ஆள் செஞ்சதா, ஒரு 17 வயசு அப்படிங்கிற காரணத்தால, 17 வயசு 9 மாசங்கிற ஒரு காரணத்தினால, அது ஒரு மோசமான மனசு, ஒரு கொடும் குற்றம். இதை ஒரு குழந்தை செய்வதா கருதி நம்ம ரீஹாபிலிட்டேட் செய்யணும், அதை குற்றமாவே பார்க்க கூடாது. ரீஹாபிலிட்டேட் செய்யணும், அவருக்கு ஒரு ரீஃபார்ம்ஸ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பது, ஒரு பிளாங்கெட் இம்யூனிட்டி கொடுப்பது சரியா? அது கிடையாதுங்க. 18 வயது வரைக்கும் இந்த உலக அளவில் இந்த கன்சென்ஸ்ல தான் 18 வயது வரைக்கும் குழந்தைகள் வச்சிருக்காங்க.
நீங்க 17 வயசு 6 மாசம் இல்ல 16 வயசு 17 வயசுன்னு சட்டத்துல பார்க்க முடியாது. அந்த தேசத்துடைய சட்டத்துக்கு ஏற்றார் போல 18 வயது மாற்றங்கள் கொண்டு வரலாம், எக்ஸெப்ஷன்ஸ் கொண்டு வரலாம். லண்டன்ல இங்கிலாந்துல இருக்கு, பல நாடுகள்ல இருக்கு. அந்த மாதிரி நம்ம செஞ்சிருந்தா இந்த ஒரு கொடுங்குற்றவாளி நாளைக்கு வெளியில ஜாலியா போறதுக்கான சூழ்நிலையை ஜாலியா நம்ம இந்த விவாதத்தையே மாத்திரம். இந்த மாதிரி குற்றங்கள்ல குழந்தைகள் ஈடுபடுறதுக்கு இந்த சமுதாயம் எந்த வகையில காரணமா இருக்கு? இந்த நபர் குழந்தை இல்ல சார், இது மட்டும் இல்ல, இந்த நபர் குழந்தை இல்ல. 15 வயசு 16 வயசுல குற்றம் செய்யறவங்களை கூட கொண்டு போய் அந்த சிறார் ஜெயில போட்டாங்கன்னு சொன்னா அவன் வெளியில வரும்போது ஹார்ட் கோர் கிரிமினலா தான் வராங்க. அவங்கள மாற்றுவதற்கோ அவங்களை ரீஹபிலிட்டேட் பண்றதுக்கோ எந்தவித சிறப்பான திட்டங்களும் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா 1.2% கிரைம், 8000 லட்சம் கேஸ் தான் இந்த மாதிரி கிரைம் சொல்றாங்க. 5 லட்சம் வழக்குகள்ல 1.2% தான் குழந்தைகள் செய்யறது. அதான் கரெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கிரைம் பியூரோ ரெக்கார்ட்ஸ் படி. அதுலயும் இந்த மாதிரி ஹீனியஸ் கிரைம் செய்யறது அதுல 5%. குழந்தைகள் எந்த அளவுக்கு ஈடுபடுறாங்க? அமெரிக்கா போன்ற நாடுகள்ல மொத்த கிரைம்ல 50% கிரைம் குழந்தைகள் 12% குறைவுன்னு நான் ஏத்துக்கிறேன். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம், குழந்தைகள் சேரக்கூடிய குற்றங்களை விடங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதுல நீங்களே சொல்றீங்க இல்லையா, இந்த ஹீனஸ் கிரைமா, அதாவது ஒரு குழந்தை மனம் இல்லாம, குழந்தை அப்படிங்கிற உடல் இருந்துகிட்டு, வயது இருந்துகிட்டு, குழந்தை மனம் இல்லாம ஒரு கொடூரம் செய்யக்கூடிய விஷயத்தையும் நம்ம குழந்தையா கன்சிடர் பண்ணி இன்னைக்கு வெளியில விடணும் அப்படிங்கிறது மேபி டெக்னிக்கலி ரைட்டா இருக்கலாம். ஆனா அது நீதி வழங்கலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஐ வில் கம் பேக் டு யூ நெக்ஸ்ட். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதுல இன்னைக்கு வேற வழி இருக்கா? டு வி ஹேவ் அ வே? அதுதான் சட்டம் சொல்லுது. இந்த ஒரு சிறார் அப்படின்னு அன்று அடையாளம் பண்ணி இன்னைக்கு 21 வயசு அந்த நபர் வெளியில வரத தவிர இன்னைக்கு டு வி ஹேவ் அ வே? கண்டிப்பா இன்னைக்கு இருக்க நம்ம நாட்டோட சட்ட திட்டங்கள் இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஸ்காட் ஃப்ரீயா தான் அந்த குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்ட அந்த சிறுவன் அவரோட தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே வரக்கூடிய நிலை இன்னைக்கு நம்ம சட்டத்துல இருக்கிறது. அதுதான் சார் சொன்ன மாதிரி நம்மளோட ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இன்னைக்கு அப்படிதான் சொல்லி இருக்கக்கூடிய நிலை. இப்ப நானே நிறைய சமயங்கள்ல நிர்பயா வழக்குக்கு முன்னர் நிறைய குழந்தை சார் சொன்ன கருத்துக்கள் நானே பல இடங்கள்ல பேசியிருக்கேன். நிர்பயாவோட வழக்கு தான் நம்மள நிறைய விஷயங்களை சிந்திக்க தூண்டிய ஒரு வழக்கு. ஒரு சிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்க ஒரு குற்றவாளி ஹீனியஸ் கிரைம், இவ்வளவு ஒரு வன்மத்தோட, இவ்வளவு ஒரு அதிகபட்சம் இந்த நிர்பயா வழக்குல பாத்தீங்கன்னா இந்த குற்றவாளிகள் அனைவரிலையும் இந்த சிறார் தான் அதிகபட்சமா குற்றம் சாட்டா. நம்ம இல்ல அது இப்போ ஊடகங்கள்ல வந்த ஒரு செய்தியை தவிர நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது அது உண்மை அல்ல. எதுவுமே there are no facts to prove. நம்ம பொதுவா பேசி வரோம்ல, இந்த ஒரு சிறார் தான் இருக்கிறதுலே மோசமான குற்றத்தை அந்த மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஊடகத்தை தான் மூலமா செய்யக்கூடிய செய்திகள் தான். இதாவது இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல்வேறு தளங்கள்ல அதிகப்படியா நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் மட்டும் இல்ல, பல்வேறு குற்றங்கள்ல இன்னைக்கு பெரியவர்கள் அடல்ட் கிரிமினல்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு 2 ஜுவெனல்ஸ், அதாவது 18 வயது கீழே இருக்கவங்க ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி, ஒரு ஷீல்டு மாதிரி கூட நீங்க கேங் ராபரிஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சில இடங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம்ல 1-2 பேர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், அவங்கள அதிகம் ராபரி பிக் பாக்கெட் எல்லாம் பயன்படுத்துறாங்கிற ஒரு தியரி இருக்கு. அப்படி அதை நம்ம சொன்னாலும் கூட இப்ப நம்ம பாராளுமன்றத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம்ல, அது வந்தாலும் கூட அவங்க தண்டிக்க முடியாது. அவங்க சிறாரா தான் இல்ல, ஏன்னா ஹீனியஸ் கிரைம்ஸ் மட்டும் தான் அவங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு ரேப், மர்டர் உள்ளிட்ட விஷயங்கள். இப்ப நீங்க 16 வயதுக்கு இருக்க குழந்தைகளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இந்த 16 to 18 வயசுக்குள்ள இருக்க குழந்தைய அடல்ட்டாவும் ட்ரீட் பண்ண முடியுமான்னு ஒரு பெரிய கேள்வி வரும். ஏன்னா இப்ப அடல்ட்டுங்கும் போது ஒரு டெத் பெனால்ட்டியோ இல்ல லைஃப் லாங் இம்ப்ரிசன்மெண்டோ கொடுக்கறதுங்கிறது அதுவும் ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. இது ஒரு கேட் ஆன் த வால் பொசிஷன் மாதிரி ஆயிடுது. இந்த 16 இருந்து 18 வயசு குழந்தைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கணும். இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி நீங்க ரீஹாபிலிட்டேஷன் ஃபார் தி சில்ட்ரனா இல்ல, அத சொல்ற ஒரு பாயிண்ட் ஒத்துக்கணும். நீங்க அந்த ஜுவெனல் குற்றவாளியே நீங்க ஹோம்ல போடுறீங்க, வெளியே வரும்போது இந்த சிறாரே நாளைக்கு திருந்தி வந்திருக்கானா, எதுக்காக ஒரு தண்டனை கொடுக்கிறோம்? Going by reports, இன்னும் rationalize ஆகி இன்னும் அவர் ஒரு குற்ற உணர்ச்சியே ஏற்படல அப்படிங்கிற செய்திகள் தான் வந்துச்சு. இதாவது நம்ம இப்போ நானே ஒரு இந்த சிறாருக்கு டெத் பெனால்டி வேண்டாம், ஒரு 7 ஆண்டு தண்டனை கொடுக்கலாம். அந்த தண்டனை காலத்துல அவருக்கு படிப்பு கொடுத்துட்டு அவருக்கு ஒரு ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவரை ஒரு நல்ல மனிதராக இந்த சமூகத்துல கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை கூட ஏற்படுத்தலாம். இன்பிட்வீன் இவர் ஒரு சிறார் குற்றவாளியாவும் பார்க்காம ஒரு அடல்ட்டுக்கு ஈக்குவலாவும் பண்ணாம ஒரு புதுவிதமான ஒரு சட்ட திருத்தங்களையும் கொண்டு வர முயற்சி பண்ணலாம். பட் இதெல்லாம் எந்த விதத்துல நம்ம இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களோ இந்த மாதிரி ஹீனியஸ் கிரைம்ஸ்
தடுக்கும்ங்கிறது தான் ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு கேட்டான வால் போன்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. ஒரு சைடு குழந்தை, ஒரு சைடு பாதிக்கப்பட்ட பெண் அப்படிங்கிற பொழுது யாருக்கு சொல்றதுன்னு தெரியாம தான் இன்னைக்கும் அந்த அமெண்ட்மெண்ட் வராம இருக்கு. இப்போ வந்து ஒரு சிறார்கள் ஈடுபடக்கூடிய இந்த ஒரு ரேப் கேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2003 இருந்து 14 எடுத்துக்கிட்டா 350% அதிகரிச்சிருக்கு. இதுல பெரும்பாலானோர் 16 இருந்து 18 வயதுக்குள்ள இருக்கிறவங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்துல நிலுவையில இருந்து இன்னைக்கு நிறைவேறாம இருக்கக்கூடிய சட்டமும் கூட இந்த 16 இருந்து 18 வயசுல இருக்கிறவங்க, 18 வயசு வரைக்கும் குழந்தைகள் தான், 16 இருந்து 18 வயசு இருக்கிறவங்க கொடும் குற்றத்துல ஈடுபடும் பொழுது அவர்கள் சிறார்களா கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஐ ஓகே வித் தட்? இல்ல இப்ப இந்த 350% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றீங்கல்ல. ஒரு கிராமத்துல ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை இறந்து போச்சு. அப்ப இன்ஃபென்ட் மார்டாலிட்டி 100% சொல்ல முடியுமா அந்த கிராமத்துல? அப்படி இல்ல. இல்ல, அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மிஸ்ரெப்ரசன்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், என்சிஆர்பி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்றேன் நான். மொத்தத்துல வந்து குழந்தைகள் பண்ற கிரைம்ல மட்டும் பர்சன்டேஜ் போட்டு 350% போட்டிருக்காங்க. 4ல இருந்து ஒரு 12 மாறினா கூட 300% ஆயிரும். அது கணக்கே இல்ல. அது மொத்த 466 ரேப்ல இருந்து 2144 ரேப் அப்படிங்கும் போது நம்ம அதையும் லேசா எடுத்துக்க வேண்டியது இல்ல. தமிழ்நாட்டிலேயே கூட 15 வயசு 14 வயசு குழந்தைங்களாம் ரேப்ல ஈடுபட்டு அந்த கேசஸ்லாம் இன்னும் நிலுவையில் இருக்கு. இந்த நிர்பயா கேஸ் மட்டுமே கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன், இவங்களை நீ 7 வருஷம் வேணா போடுங்க, 10 வருஷம் போடுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்புல நீங்க எத்தனை வருஷம் போட்டாலும் திரும்பி வந்து அவங்க நல்ல மனிதர்களா வரதுக்கான ஒரு ஏற்பாடு இல்லை. பெரியவங்க கேஸ்ல கூட இப்ப இவ்வளவு பேர் 3 பேர் குழந்தை மனம் இல்லையங்கிறது தான் பிரச்சனை. மத்தவங்க இதுல வந்து தண்டனை. இப்போ நீங்க ஒரு சாதாரண பிக் பாக்கெட் அப்படின்னா பல காரணிகள் இருக்கலாம், சமூக காரணி இருக்கலாம், அவங்க ரிஹாபிலிட்டேட் செய்யப்படணும். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு அடல்ட் மைண்ட். ஆனா குழந்தை உருவு, குழந்தை வயது அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தி இந்த ஒரு கொடும் குற்றம் இது பண்ணும்போது கேஸ் டு கேஸ் பார்த்து நம்ம தண்டனை கொடுப்பது தானே சரியா இருக்கும். நிச்சயமா பாக்கணுங்க. ஆனா என்னோட பேக்ரவுண்ட பாக்கணும். நீங்க பாத்தீங்கன்னாக்க முன்ன எப்போது இல்லாத அளவுக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த வெப் ஆக்சஸ் டு இது இருக்குல்ல, நெட் வந்து அதிகமாகி இந்த போர்னோகிராஃபியினுடைய ஆக்சஸ் டு சில்ட்ரன் வந்து பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. செல்போன்ல முதல்ல செல்போன் வந்த பிறகு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. இப்ப செல்போன் ஈஸியா வாங்கலாம். இந்த போன் சைட்ஸ் எல்லாம் தடை பண்ணணும் கூட ஒரு கோர்ட்ல கேஸ் வந்து தடை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் பண்ணி பின்வாங்கிச்சு. ஆமா, நிறைய இடங்கள்ல வந்து அதனால வந்து குழந்தைகள் பாதிக்கிறது. இப்ப இதுலயே நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு மாவட்டத்துல அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பையன் இன்னொரு பையனை இது பண்ணி அவன் செல்லணும்னு தள்ளிவிட்டா அந்த பையன் வந்து தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துக்கு குறைவு. இப்ப இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த மாதிரி பேடா குழந்தைகளை அடல்ட்ஸாக மாற்றுவதற்கான விஷயங்கள் பலதை வந்து சமூகத்துல நடமாட விட்டுட்டு கொடூரமா கொலை பண்றாங்க, கொடூரமா கற்பழிக்கிறாங்க. இவங்களை ரீஹாபிலிட்டேட் பண்ணணும், குழந்தையா நடக்கணும், இவங்களுக்கு தண்டனை கூடாது, மாறா வந்து ரிஃபர்மேஷன் தான் அப்படிங்கும்போது ஒரு கொடும் மனது 18 வயசு வரைக்கும் உலக அளவுல பாத்தீங்கன்னா உலக அளவு கன்சென்ஸ் வந்து 18 வயசு. ஏன்னா நியூரோ ரிசர்ச் எல்லாம் பேஸ் பண்ணி 18 வயசுக்கு மேலதான் அவங்க செய்யக்கூடிய காரியங்களோட விளைவுகள் என்னங்கிறத முழுமையா புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய அந்த மெச்சூரிட்டி 18 வயசுக்கு மேலதான். அதே யூஎன் கன்வென்ஷன்ல நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு ஏற்ற போல எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம், விலக்குகள் கொடுக்கலாம் அப்படின்னு அதே கன்வென்ஷன்ல இருக்கா இல்லையா? யூ நோ தட். இல்ல, அது ஏற்கனவே நான் என்ன சொல்றேன்னா உலகம் முழுக்க இது வந்து ரொம்ப டீடைல்டா வந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய சயின்டிபிக் ரிசர்ச் வந்து 18 வயசுல வச்சிருக்காங்க. இப்ப வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் அவங்க திருந்தறதுக்கு கொடுக்கணும். அது அந்த அடிப்படையில் தான் வந்து சட்டத்தையே 16ல இருந்து 18 கொண்டு வந்தாங்க. வர்மா கமிட்டியில வந்து ரொம்ப கிளியர் கட்டா குறைச்சக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான பல்வேறு காரணங்களையும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கேஸ் கொடூரம் சொல்றது மூலமா குழந்தைகளுக்குள்ளும் ஒட்டுமொத்தமான உரிமைகளை மாற்ற நினைப்பது தவறு. இன்னைக்கு உலகம் முழுக்க நீங்க சொல்ற பல்வேறு அதை எதிர்க்கிறவங்க இந்த குழந்தைக்கு வெளியில விடக்கூடாதுன்னு சொல்றவங்க இருக்கிற அதே நேரத்துல இந்த மாதிரி 18 வயசை குறைக்க கூடாதுன்னு சொல்லி சைல்ட் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இந்தியா முழுக்கவும் சரி உலகம் முழுக்கவும் நிறைய இடங்கள்ல யூனிசெஃப்ல இருந்து கூட அதை குறைக்க நினைப்பது ஒரு ரெட்ரோகிரசிவ் ஸ்டெப்னு பிரஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பொழுது. ஐ டேக் யூர் பாயிண்ட் சார். நான் ஆதிலட்சுமி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களை பயன்படுத்தி இந்த சிறார் வெளியில வருவதை தடுக்க முடியுமா? இன்னொரு பாதிப்பும் இருக்கு. இது வந்து ஒரு தண்டிக்கப்பட வேண்டியவன் இந்த சிறார் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு சிறார்ல இன்னைக்கு 21 வயது இன்னைக்கு வெளியில வந்தா அடையாளம் காணப்படும் போது பல பேருக்கு இயல்பா அடையாளம் தெரியவும் இன்னைக்கு ஒரு மாப் வந்து ஒரு லிஞ்ச் பண்ணி இதே ஒரு சிறாரை இன்னைக்கு வெளியில வந்தாலும் கூட தாக்கவோ இன்னும் சொல்ல போனா உயிருக்கு கூட ஆபத்தா விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு. இது எப்படி நம்ம கையாள போறோம்? சட்டம் என்ன சொல்லுது? இல்ல, இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
இன்னைக்கு இருக்க ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் வந்து 18 வயசுக்குள்ள ஒரு குற்றம் செஞ்சா அவனுக்கு 3 ஆண்டு தான் அதிகப்படியான தண்டனை. தடுக்க முடியாது. இனி வந்து எப்படி நீங்க நாம வந்து பார்லிமெண்ட்ல அமெண்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் ரெட்ரோஸ்பெக்டிவா எப்படி நம்ம போக முடியும்? ஒருவேளை இந்த 3 இத்தனை ஆண்டு காலம் இப்ப வந்து நிர்பயான்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அந்த பையன் வெளியே வந்தாச்சு. நாம எப்படி விடுவோம்னு நம்ம விவாதிச்சோம் இதே அரங்கல தான். ஆனா இன்னைக்கு அந்த பையன் வெளியே வந்தாச்சு. ஆனா அவன் மனம் மாற்றத்தோட வந்திருக்கானா, செய்த குற்றத்தை வந்து அறிஞ்சு வந்திருக்கானா, இந்த மாதிரி பல கேள்விகள் அவன் வெளியே வந்தப்புறம் தான் நீ நடக்க போற விஷயங்கள். இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே அவனை பாஞ்சு அட்டாக் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். இல்ல அந்த பையன் இல்ல நான் திருந்திட்டேன், நான் புரிஞ்சுட்டேன், எனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுங்கன்னு கேட்கலாம். இது எல்லா குற்றத்திலையும் வரக்கூடிய விஷயம். செய்திகள் கேட்கும்போது உறுதியா இல்ல, பட் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா இன்னும் இந்த குற்ற உணர்ச்சி அந்த ஒரு சிறுவனுக்கு வரல, இன்னும் கொடூரமான சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு பாயிண்ட் வந்து நீங்க வந்து அந்த உங்களை நீங்க அந்த ஹோம்ல வச்சிருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ரீஹாபிலிட்டேஷனுக்கான எந்த விதமான ஃபெசிலிட்டிஸோ இல்ல அவங்க கொடுக்க சட்டம் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்படவில்லை. இல்ல அதாவது நாம வந்து அந்த சட்டத்தை சரிவர பின்பற்றவில்லை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கவுன்சிலிங்கோ அவங்கள மறுவாழ்வுக்கு, ஏன்னா குழந்தைகள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம். அப்படி பார்க்கும்போது அதை கொடுக்கல. அதே மாதிரி சார் சொல்ல ஒரு சில விஷயம் என்னால ஏற்புடையதில்லை. இன்னைக்கு வந்து சமூக மாற்றத்துக்கு ஏற்படதான் சட்ட மாற்றங்களே இருக்கும். இன்னைக்கு சாரே சொல்றாரு நெட்டை வந்து ஈஸியா பிரவுஸ் பண்ணி எல்லா தவறான விஷயங்களை எல்லாம் அறிஞ்சுக்கக்கூடிய விஷயம்னா, அப்ப 16 வயசுலயே பசங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சு அவங்க ஒரு குற்றவாளியா ஒரு நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏன் இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய எல்லா குற்றத்துக்கும் மட்டும் ஏன் வந்து அவங்களை வந்து ஒரு குற்றம் சாட்டவங்களா பார்க்க கூடாதுங்கிற அதுல வந்து ஹீனியஸ் கிரைம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேப், மர்டர், கொலை, கற்பழிப்பு உள்ளிட்ட விஷயங்கள்ல மட்டும் அவர்களை வந்து 16ல இருந்து 18 வயசுல இருக்கிறவங்களை சிறார்களா கன்சிடர் பண்ணாம மற்றவர்களை நடத்துறது போல நடத்தணும் அப்படிங்கிற சட்ட திருத்தம் அந்த ஒரு மசோதா பாராளுமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. ஒருவேளை இது நிறைவேறினாலும் கூட 2012 நடந்த இந்த ஒரு விஷயத்துக்கு அது பொருந்தாது அப்படிங்கறதா இயல்பான சட்ட புரிதலா இருக்கு. இந்த ஒரு அன்று சிறாராக இருந்து இன்று வெளியில வரக்கூடிய நிர்பயா பாலியல் வழக்குல இடம்பெற்ற அந்த நபர் இன்னைக்கு வெளியில வருவது அப்படிங்கிறது ஏறத்தாழ தடுக்க முடியாத நடக்க போகக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இந்த சட்ட திருத்தம் தேவையா, இது எப்படி நிறைவேற்றப்படணும், இது வந்து காலப்போக்களுக்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு கேஸுக்கும் இது மாறுபட வேண்டிய ஒரு விஷயமா திரு வித்யாசாகர் சொன்னது போல ஒட்டுமொத்த சமூக மாற்றத்தை பேசாம ஒரு கேஸ்ல அடிப்படையில பேசுவது சரியா இருக்குமா? இதெல்லாம் பல கட்டங்கள்ல பாராளுமன்றம் உட்பட விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்தினர்களுக்கும் நன்றி.